கேரக்டர் என்ன? ரைட். ஸோ கேண்டர்பரி டேல்ஸ்ல த வெரி நெக்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா நன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன். ஸோ ப்ரியாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட நேம் மேடம் எக்லைன்டைன் அப்படின்றத அவங்களோட ஆக்சுவல் நேம். மேடம் எக்லைன்டைன். எக்லைன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்வீட் பிரயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் பிரயர், BRIAR, ஸ்வீட் பிரயர் அப்படிங்கிறத மேடம் எக்லைன்டைன். எக்லைன்டைனோட மீனிங் இதான். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இந்த மேடம் எக்லைன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். பாருங்க, நம்மளோட நன். ஸோ தெர் வாஸ் ஆல்சோ எ நன், எ ப்ரையாரிஸ். ஸோ ப்ரையாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் நம்ம பார்க்குறோம். ப்ரையாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன். ரைட். ஸோ that of her smiling was full, simple and coy. Right. So actually அவங்களோட ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஃபுல் சிம்பிள், ரொம்ப சிம்பிளா இருக்கும். வெக்கப்படக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். காயினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு தெரிஞ்சுக்கல, வெக்கப்படுறதுன்னு அர்த்தம் அந்த காயினஸ். அப்படிப்பட்ட ஒரு லேடி தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, இந்த நன். ரொம்ப பெருசால யோசிக்க மாட்டாங்க. ஸோ பெருசா தன்னை ப்ரொஜெக்ஷன் காட்டிட்டு மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அதாவது நான் சிரிக்கிறத 4 பேர் பார்க்கணும், அவங்க பொறாமப்படணும், இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல யோசிக்காத ஒரு லேடி. ஹர் கிரேட்டஸ்ட் ஓத் வாஸ் பட் பை செயின்ட் லாய். ஆக்சுவலி அடிக்கடி அவங்க யார் மேல ப்ராமிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலே, செயின்ட் லாய் மேல. லாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் பித்தலாட்டா பேசுறவன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர் தான் ஆக்சுவலி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அவங்க மேல இவன் என்ன பண்ணுவான்னா அடிக்கடி ஓத்து எடுப்பாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் சொல்லும்ல, சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் சின்ன பையன் சொல்லி சாமி சத்தியமா, அவங்க சத்தியமா, இவங்க சத்தியமா, அவங்க மேல சத்தியமா, இவங்க மேல சத்தியம், அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இவங்களும் ஒரு ஓத்து எடுப்பாங்க செயின்ட் லாய் மேல. லாய்னாவே அன்ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப இந்த செயின்ட் லாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்ஸை பார்த்துங்க. ரைட். அண்ட் ஷி வாஸ் ஸோ கிளாட் கால்ட் மேடம் எக்லைன்டைன். ஸோ கால்டு மேடம் எக்லைன்டைன். ஸோ அவங்களோட பேரு மேடம் எக்லைன்டைன். ஆல்ரெடி எக்லைன்டைனா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஸ்வீட் பிரயர் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இந்த ஸ்வீட் பிரயர், மேடம் எக்லைன்டைன், இதெல்லாம் எதை பத்தி சொல்லக்கூடாதுன்னா அவங்களோட டேபிள் மேனரிசம், அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபுல் வெல் சி sang the service divine. ஓகே, ரைட். ஆக்சுவலி இவங்க அந்த டிவினிட்டி, அந்த அதுக்காக பாடக்கூடிய பாடல் ஃபுல் வெல் சி சாங், நல்லாவே பாடுவாங்க. த சர்வீஸ் டிவைன், டிவைனை பத்தி நல்லா பாடுவாங்க. என்டியூன்ட் இன் ஹர் நோஸ் ஃபுல் சீம்லி. ஆனா அவங்க மூக்கு வழியா பாடுறது மாதிரி இருக்கும். அதான் என்டியூன்டு. டியூன்ட் இன் ஹர் நோஸ் ஃபுல் சீம்லி அண்ட் ஃப்ரெஞ்ச் இஸ் சி ஸ்பீக் ஃபுல் ஃபேரன் ஃபெஸ்டிலி. ஃபெஸ்டிலினா ப்ராப்பர்லி. அவங்க ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. கொஞ்சம் ப்ராப்பரா பேசுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் த ஸ்கூல் ஆஃப் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அட் பவ், பவுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்ஃபோர்ட்ல அந்த ஸ்கூல்ல படிச்ச அந்த பிரெஞ்சை இவங்க பேசுவாங்க. ஓகே, இவங்க ஒரு இங்கிலீஷ் விமன். இங்கிலீஷ் விமனா இருந்தாலும் பிரெஞ்சு பேசுவாங்க. ஃபார் பிரெஞ்ச் ஆஃப் பாரிஸ் வாஸ் டு ஹேவ் அன்னோன். ஆனா பாரிஸ்ல பேசக்கூடிய பிரெஞ்சு இவங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ பிரெஞ்ச் ஆஃப் பாரிஸ் ஸோ வாஸ் டு ஹேவ் அன்னோன். இவங்களுக்கு ரியல் எக்ஸாக்டான, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ், ஸோ வெதர் மைன் ஆர் யுவர்ஸ், இதுதான் எக்ஸாக்ட் இங்கிலீஷ். ஆனா கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இங்கிலீஷ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலே. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது broken இங்கிலீஷ். ஓகே, broken இங்கிலீஷ். however I am talking, how you are talking, right? So it's all broken English because the native people, what they are talking and what they are sharing, so அதுதான் ஆக்சுவலி ஸோ த ரியல் இங்கிலீஷ். ஓகே, ரைட். அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. என்னடா ஸ்கூல்ல கத்துக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஒன்றும், நம்ம ஊர்ல ஸ்கூல்ல இந்த ஹிந்தியில சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தி ஜஸ்ட் லேர்ன் இட், தி ஜஸ்ட் ஸ்பீக் ஃபார் தயர் நீட்ஸ். அதுக்காக மட்டும்தான் பேசுவாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் தயர் மதர் டங் இன் த சேம் வே. பாரிஸ்ல பேசுற மாதிரி அந்த பிரெஞ்சில் பேச மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச பிரெஞ்சில் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது அந்த மேடம் எக்லைன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரியோரஸ். ஓகே, அட் மீட் வாஸ் சி வெல் thought withal. Okay, she let no morsel from her lips fall. இந்த லைன் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி she led at meat was she well thought withal. அவங்களுக்கு இந்த மீட், இந்த ஒரு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா,
ஸோ இதை பற்றின நல்ல நாலேஜ் இருக்கு. அதாவது மீட்னா மீல்ஸ். ஓகே, ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. தாட் வித் ஆல் நல்லா எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அந்த மேனரிசம்ல கரெக்டா தெரிஞ்சிருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அண்ட் மீட்னா மீல், நல்லா புரிஞ்சுக்கங்க, மீல் சாப்பாடு. அந்த சாப்பாடை எவ்வளவு தூரத்துக்கு மேனரிசத்தோட சாப்பிட்றது அப்படிங்கிறத அதான் சி லெட் நோ மார்சல். மார்சல்னா அந்த பருக்கைன்னு சொல்லும் பாத்தீங்களா, அந்த பீஸ். ஸோ அந்த பீஸ் ஸோ அவங்களோட லிப்ஸ்ல இருந்து கீழே விழுகாதான். அப்போ அவங்க சாப்பிடும்போது கரெக்டா எவ்வளோ அளவு எடுத்து சாப்பிடணும், நம்மளோட ஸோ மவுத்தோட ஸோ மவுத்தோட ஸோ அளவு என்ன, அதில் எவ்வளோதான் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக மானிட்டர் பண்ணி அளவோடு சாப்பிடக்கூடியவங்க. நாட் வெட் ஹேர் ஃபிங்கர்ஸ் இன் ஹர் சாஸ் டீப். அதே மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கையை கழுவும் பொழுது அதற்காக வச்சிருக்கக்கூடிய சாஸில் அப்படியே சாரி அந்த சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள அப்படியே கையை விட்டு அப்படியே அலம்ப மாட்டாங்க. ஜஸ்ட் லைட்டாக அப்படியே இது பண்ணி அவங்களோட ஃபிங்கர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நீட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்லைன்டைன். வெல் குட் சி கேரி அ மார்சல் அண்ட் வெல் கீப் தட் நோ ட்ராப் நீ ஃபால் அப்பான் ஹர் பிரஸ்ட். அதே மாதிரி அந்த மார்சல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது சின்ன பாருக்க அந்த பீஸ், அதை கரெக்டாக கேரி பண்ணுவாங்க, கரெக்டாக மவுத்தில் வைப்பாங்க. அதனால எந்த ஒரு மார்சலும் ட்ராப் ஆகாது அவங்களோட பிரஸ்ட் மேல. ஸோ உதிராது, கீழே உதிராது. அப்படி கரெக்டா மேனரிசம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இன் கர்டசி வாஸ் செட் ஃபுல் மச் ஹேர் லெஸ்ட். ஸோ அவங்கள பத்தி சொல்லணும்னு வச்சுங்களேன், அவங்களோட கர்டசி தான்ப்பா, அவங்களோட ஸோ கர்டசி தான். ரைட். ஸோ எல்லாம் இரக்கமா இருக்கக்கூடியவங்க, அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பிளஷர் கர்டசியோட இருக்கக்கூடியது ஒரு பிளஷர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல யோசிக்கக்கூடிய ஒரு லேடி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லைன்டைன். ஹேர் ஹேர் ஓவர் லிப் வைப்ட் சி சோ கிளீன். அவங்களோட ஓவர் லிப் இருக்கு பாருங்க, உதடு, அந்த உதடை கரெக்டா வைப் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. தட் இன் ஹேர் கப் தெர் வாஸ் நோ ஃபார்த்திங் சீன். ஏன்னா ஸோ அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு சின்ன, சரிங்களா, ஃபார்ட்டிங்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஒரு டைனி ஸ்பாட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களால எந்த பருக்கையும் அல்லது இவங்க சாப்பிட்டதுக்கான அடையாளமே தெரியாது, அந்த அளவுக்கு கிளீனா இருக்கும். அக்ரீஸ் வென் ஷி ட்ராங்க் ஹார்ட் சரி ட்ராங் சரி ட்ரங்கன் ஹேட் ஹர் ட்ராட். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்களே of Greece, she when she drunken had her draught, full seemly after her meat she rat. Okay, right. So actually, கரெக்டாக ப்ராப்பராக அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த இடத்துலையும் இது பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபுட்டுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட கை கரெக்டாக எங்கே ஃபுட் இருக்கோ அங்கே தான் போகும். அதான் ஃபுல் சீம்லி ஆஃப்டர் அர் மீட் சி ராட். ஓகே, அவங்களோட ஹேண்டை கொண்டு போவாங்க, கரெக்டாக எடுப்பாங்க. அண்ட் சிக்கர்லி சி வாஸ் ஆஃப் கிரேட் டிஸ்பாட். ஸோ அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு ரொம்ப பிளசண்ட்டாக ஒரு லைவ்லியாக வாழக்கூடியவங்க. ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கணும். இதை தாண்டி சிக்கர்லி அப்படின்னு சொல்லக்கூடியது சர்டன்லி சி வாஸ் ஆஃப் கிரேட் டிஸ்பாட். இப்படிதான் இருக்கணும், இந்த விஷயத்தை இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேர்த்தியோட இருக்கக்கூடிய லேடி. ஃபுல் பிளசன்ட் எய்மபிள் ஆஃப் பார்ட். ஓகே, ஃபுல் பிளசன்ட் சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க. ஓகே, ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே அமைதியா சந்தோஷமா இருக்கணும், இதான். அண்ட் பெயிண்ட் ஹேட் டு கவுண்டர் ஃபைட் சியர். ஓகே, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்கேஸ் யாராச்சும் ரொம்ப அநாகரிகமாக நடந்த போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. பி சரி எஸ்டேட்லி ஆஃப் மேனா கரெக்டாக மேனரிசமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட இந்த லெவல் தான் பண்ணணும், ஸோ இந்த தப்பை பண்ணக்கூடாது, இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் அந்த மேனரிசமோட பழகுவாங்க. அண்ட் டு பி ஹோல்டன் டிக்னி ஆஃப் ரெவரன்ஸ். ஸோ அந்த ரெவரன்ஸை எல்லாத்துட்டையும் ஒரு ஒர்க்ஃபுல்னஸ் அப்படிங்கிற லெவலில் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த தவறுகளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் எக்லைன்டைன். இது இல்லாமல் பட் ஃபார் டு ஸ்போக்கன் ஆஃப் ஹர் கன்சைன்ஸ், அவங்களோட மனசாட்சியை பற்றி பேசணும்னா அப்போ கொஷின்ஸ் எப்படி வரும்னா, ஸோ மனசாட்சி பற்றி
எந்த கேரக்டர்ஸோட மனசாட்சி பத்தி பேசியிருக்காங்க. பர்டிகுலரா ஒரு பாருங்க, she was so charitable. ஓகே, charitable and to so piteous. ரொம்ப சேரிட்டபிளாவும் இருப்பாங்க, ஸோ பிட்டினஸாகவும் இருப்பாங்க. இறக்கப்படக்கூடிய ஒரு லேடி. எப்படின்னா she would weep if that she saw a mouse caught in a trap. ஸோ இவங்க அழுவாங்க எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கல, ஒரு மவுஸ். ஓகே, ஸோ ஒரு மவுஸ்ன்னு என்னது? மவுஸ், எலி. ஓகே, ஒரு மவுஸ் போய் அன்பார்ச்சுனேட்டா அதுக்கு வச்சிருக்கக்கூடிய ட்ராப்ல மாட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டில் எலியில அலைஞ்சுன்னு அதுக்கு கூண்டு வச்சு பிடிப்போம் பாருங்க, அந்த மாதிரி அதுக்குள்ள மாட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் பார்த்து அழுவாங்களாம். அந்த மாதிரி அந்த பிட்டியஸ், இரக்கம். ஓகே, ஸோ இருக்கும். இஃப் இட் வேர் டெட் ஆர் ப்ளீட், இன்கேஸ் அந்த அந்த எலிக்கு அடிபட்டாலோ அல்லது இறந்து போனாலோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேடம் எக்லைன்டைன். ஸ்மால் ஹூன்ஸ் ஹேட் ஷீ. ஹூன்ஸ்னா நாய், சின்ன ஒரு நாயில வச்சிருப்பாங்க. தட் ஷீ ஃபெட் வித் ரோஸ்டட் ஃப்ளஷ், மில்க், வேஸ்டில் பிரெட். ஆக்சுவலி அந்த நாய்க்கு இங்க பாருங்க, ஸோ ஃபைனஸ்ட் ஒயிட் பிரெட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இருக்கிறதுலயே ரொம்ப வர்த்தியான ஃபுட்டு தான் அந்த நாய்க்கு கொடுப்பாங்களாம். வர்த்லெஸ்ஸா இருக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வர்த்தியான ஃபுட்டு, ஸோ இது இந்த டாகுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க கரெக்டாக அளந்து பார்த்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ரைட், ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக தேர்ந்தெடுத்து தன்னோட நாய்க்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. பட் so she wept if one of them were dead. அதே மாதிரி பதினஞ்சுக்கல தேம்பி தேம்பி அழுவாங்களாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாயில் எப்பயாச்சும் ஏதாச்சும் அந்த நாய்க்கு ஆகி போச்சுனாவோ அல்லது அந்த நாய் இறந்துட்டாலோ அதை நினைச்சு ரொம்ப மன வேதனைப்படுவாங்க. Or if men smote it with a yacht smart and all was conscience and tender heart. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கன்சைன்ஸோட ஒரு டெண்டர் ஹார்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் நம்மளோட மேடம் எக்லைன்டைன். அதே மாதிரி ஃபுல் சீம்லி ஹர் விம்பிள் ஈ பிஞ்ச்ட் வாஸ். ஓகே, ரைட். ஸோ ஃபுல் சீம், just a moment. Alright. So actually, full seemly, her wimble ye pinched was her nose treatise. Okay, her nose treatise. Treatiseனா அவங்களோட நோஸ் எப்படி இருக்குன்னா வெல் ஃபார்ம்டு, கரெக்டாக அளந்து வச்ச மாதிரி அவங்களோட நோஸ் இருக்கும். ஹர் அயன் கிரே அஸ் கிளாஸ். அவங்களோட ஐ எப்படி இருக்குன்னா கிரேவா இருக்கும். அவங்களோட ஐ கிரேவா இருக்கும். அவங்களோட நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரீட்டிஸா இருக்கும். ஸோ கரெக்டா அளந்து வச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதாவது அதே மாதிரி அந்த விம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு பாருங்களா. ஸோ ரைட், ஜஸ்ட் ஷோ யூ. இதான்ப்பா விம்பிள். அவங்களோட ஹெட், ஃபோர் ஹெட்ல இருந்து அப்படியே ட்ராப் ஆகி வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் அந்த விம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ ஃபுல் சீம்லி ஹர் விம்பிள் பிஞ்ச்டு வாஸ். கரெக்டாக அதை எப்படி போடணுமோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹர் மவுத் ஃபுல் ஸ்மால். அவங்களோட மவுத் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். த டூ சாஃப்ட் அண்ட் ரெட். அவங்களோட மவுத் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சாஃப்டாகவும் இருக்கும், ரெட்டாகவும் இருக்கும். பட் சிக்கர்லி சர்டன்லி சி ஹேட் அ ஃபேர் ஃபோர் ஹெட். அவங்களோட ஃபோர் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஃபேராக இருக்கும். ரைட், ஸோ I think so. In the picture itself, I just put you for impression purpose. Okay, right. It was almost a span board I tow. It was almost a span board I tow. Right. So, right. So actually, it was almost a span broad I throw for hardly she was not underground. அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட அவங்களோட கை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு பார்த்தீங்களா, அந்த தம்ப். ஓகே, தம் டு லிட்டில் ஃபிங்கர் எடுத்தோம்னா அதான் அவங்களோட என்டையர் ஃபோர்ஹெட்டோட இது இருக்கும். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஸ்பேன் ப்ராட் ஐ த்ரோ. இவ்வளோ தான் இருக்கும் அவங்களோட ஃபோர்ஹெட்டு. ஃபார் ஹார்ட்லி சி வாஸ் நாட் அண்டர்கோ. ஆனால் இதெல்லாம் அவங்க அளந்து பார்க்க மாட்டாங்க.
ஈவன் அதுக்கு கம்மியா கூட இருக்கலாம் கழிச்சு, அதை தாண்டி பெருசால அவங்களோட ஃபோர்ஹெட் இருக்காது. ஃபுல் ஃபெட்டிஸ் பாருங்க, ஃபெட்டிஸ்னு நீட்டா. ஸோ ஃபுல் ஃபெட்டிஸ் வாஸ் ஹர் கிளாக். அவங்களோட க்ளோத் எப்படி இருக்கும், ரொம்ப நீட்டா இருக்கும். அஸ் ஐ வாஸ் வேர். ஓகே ரைட். நானும் எப்படி தான் போட்டிருப்பேன், நானும் நீட்டா தான் போட்டிருப்பேன் அப்படிங்கிறது சாசர் இங்க சொல்லக்கூடியது. as I was where, நான் போட்டிருக்க மாதிரி அவங்களும் எப்படின்னா ரொம்ப நீட்டா தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். பாத்துங்க. ரைட். ஸோ விம்பிள் பாத்துங்க, a cloth headdresses covering the head, neck and side of the face. ஸோ இதை கவர் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. ரைட். of small coral about her arms see bare. ஸோ அவங்களோட ஆர்ம்ஸ்ல ஒரு கோரல் இருக்கும், ஒரு கோரல் போட்டிருப்பாங்க. a pair of beds guarded all with green. ஓகே ஸோ அந்த கோரல் அது மட்டும் இல்லாம அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் கோரல் இருக்கும். அதில் லார்ஜ் பீட்ஸ் ஆஃப் கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது அதில் இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர் ஆன் ஹேங் அ ப்ரோச் ஆஃப் கோல்டு ஃபுல் சீன். ஸோ இந்த மாதிரி ப்ரோச்சுங்கிறது இந்த மாதிரி ஒரு சிம்பிளை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு செயின் மாதிரி தொங்கும். அண்ட் விச் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன் அ கிரவுண்ட் ஏ. அதுல நல்லா புரிஞ்சுக்கங்க, கிரவுண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏ போட்டு ஒரு கிரவுன் வச்ச மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஏ இருக்கும். அண்ட் ஆஃப்டர் அதுக்கப்புறம் அமோர் வின்சிட் ஆம்னியா. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, கிரவுண்ட் ஏ மட்டும்தான் இருக்கா, அமோர் வின்சிட் ஆம்னியாவும் சேர்ந்து இருக்கான்னு கொஸ்டின்ஸ் வரும். கிரவுண்ட் ஏ ஒன்று இருக்கும், அது கீழே அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதோட ஸோ மீனிங், இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் கன்குயர்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லவ் கன்குயர்ஸ் ஆல் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே அதே மாதிரி அந்த கிரவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ மிஸ்டீரியஸ். அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரு? ஸோ இந்த இதை வியர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மேடம் எக்லைன்டைன், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மற்றவங்களுக்குலாம் சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லலாம், பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் அந்த கிரவுண்ட் ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ரைட். ஸோ இட் இஸ் வாட் யார் அப்படின்னு பார்த்துச்சுங்களேன், நம்மளோட மேடம் எக்லைன்டைன். ரைட். ஸோ அனதர் நன் ஆல்சோ வித் ஹேட் ஷி. இவங்களோட இன்னொரு ஒரு நன் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இவங்களோட இன்னொரு ஒரு நன் இருக்காங்க, தட் வாஸ் ஹேர் சாப்ளின். அவங்க யார் அப்படின்னு பார்த்துச்சுங்களே, சாப்ளின். அவங்க யாருன்னா சாப்ளின். பிரிஸ்டஸ் 3. ஸோ இது இல்லாம 3 பிரிஸ்டஸ் இருக்காங்க. அவங்களோட ஒரு நன். ஸோ அவங்க சாப்ளின் சொல்றாங்க. அந்த சாப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் யாரோட? மேடம் எக்லைன்டனோட கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட், செகண்ட் நன்னு சொல்லலாம். இந்த சாப்ளின் செகண்ட் நன்னு சொல்லலாம். இது கொஸ்டின்ஸ் வரலாம். யாரு செகண்ட் நன் அப்படிங்கிற கொஸ்டின் சென்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஸோ இந்த சாப்ளின் தான் செகண்ட் நன். ஓகே ரைட். ஸோ இன்னும் ஒரு பிரிஸ்ட் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க நன்ஸ் பிரிஸ்ட். நன்ஸ் பிரிஸ்ட்னு சொல்றாங்க. நன்ஸ் பிரிஸ்ட்னு சொல்றாங்க. ரைட். ஸோ இவங்க இது இல்லாம 2 பிரிஸ்ட் புட் நம்பர் ஆஃப் தம். ஸோ 31 ஆஸ்பெக்ட்ஸ்ல 2 பிரிஸ்ட் இதுல இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ பிரிஸ்டஸ் 3ன்னு சொல்லக்கூடியதுல நன்ஸ் பிரிஸ்ட், மாங்க், ஃப்ரையா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கேரக்டர்ஸ்ப்பா. நன்னோட பிரிஸ்ட், மாங்க், ஃப்ரையா, இவங்க 3 பேரும் தான் இந்த பிரிஸ்டஸ் 3ன்னு சொல்றாங்க. இது கொஸ்டின்ஸ் வரலாம். பிரிஸ்டஸ் 3 யார் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரலாம். நன்ஸ் பிரிஸ்ட், மாங்க், ஃப்ரையா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுல பாத்துங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த நன்ஸ் பிரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சாப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சாப்ளின் யாரு? House in charge. Okay. Please be careful. Second nun. Okay. So chaplain யார் அப்படின்னு பார்த்துக்கல, செகண்ட் நன். ஸோ நன்ஸ் பிரிஸ்ட், மாங்க், ஃப்ரையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிஸ்டஸ் 3 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பாத்துங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்க். யாரை பத்தி பார்க்க போறோம்னா மாங்க். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்துக்கலேன், நம்ம பார்க்கக்கூடியது மாங்க். எ மாங்க் தேர் வாஸ் எ ஃபேர் ஃபார் த மாஸ்டரி. எ ஃபேர் ஃபார் த மாஸ்டரி. ரைட். எ ஃபேர் ஃபார் த மாஸ்டரினா
ரொம்ப ஃபைனான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஜென்டில்மேன் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லக்கூடிய பர்சன். நல்லா யோசிங்க. ஒரு ஃபைன் எக்ஸலன்ட் ஜென்டில்மேன் கம்பேர் வித் ஆல் அதர்ஸ் அப்படிங்கிற சென்ஸில் சொல்லக்கூடியதான் எ ஃபேர் ஃபார் த மாஸ்டரி, அதான் அபோவ் ஆல் அதர்ஸ்ன்னு அர்த்தம். ஃபார் த மாஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் அவுட் ரைடா த லவுட் வெனீரி. அவுட் ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு கிட்டத்தட்ட அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த அபே, ஸோ அபேனா அந்த சொத்து பத்துக்கள் இருக்கும் பாருங்க, அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு வருது, அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வரக்கூடியது. வெனரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஹண்டிங், விஇஎன்இஆர்ஒய், வெனரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஹண்டிங். இவருக்கு அந்த ஹண்டிங்லாம் பிடிக்கும், ஹண்டிங்லாம் பிடிக்கும். ஆனா இந்த ஹண்டிங் எப்படிப்பட்டது? மாங்க் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போய் வேட்டையாடக்கூடாது. எ மேன்லி மேன். ஸோ அடுத்து அவரை பத்தி சொல்லும் பொழுது பாருங்க, எ மேன்லி மேன் டு பி அன் அபவுட் ஏபிள். ஓகே, ஸோ அவருக்கு அந்த ஏபிள்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஏபிள்னஸ்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்ஸ், இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பர்சன். ஃபுல் மெனிய டெயின்டி ஹார்ஸ் ஹேட் ஹி இன் ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா அந்த குதிரைகள் கட்டி வைக்கக்கூடிய பிளேஸ், அங்க நிறைய ஹார்ஸ்ல வச்சிருப்பாப்ல. அண்ட் வென் ஹி ரோட் மென் மைட் ஹிஸ் பிரைடல் ஹியர். ஸோ அந்த ஹார்ஸ்ல ஏறி அந்த ஹார்ஸை ஓடிட்டு போகும்போது, ஸோ அந்த ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த சத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ அதான் டெயின்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் கேட்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த குளம்புன்னு சொல்லும் பாருங்க, குதிரையோட கால் தடம் இருக்கு பாருங்க, அந்த சத்தம். அண்ட் வென் ஹி ரோட் மென் மைட் ஹிஸ் பிரைடல் ஹியர் ஜிங்கிளிங் இன் விசிலிங் வின் அஸ் கிளியர். ஓகே, ஸோ அந்த விண்ட் எப்படி அடிக்குது, ரைட்? அந்த ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஹார்ஸ் போகுது, இப்படிங்கிற விஷயங்களை அவங்களால தெளிவாக கேட்க முடியும். அண்ட் ஏக் அண்ட் ஏக் அஸ் லவுட் அஸ் டூ த சாப்பல் பெல், ரைட்? ஸோ டூ த சாப்பல் பெல், ரைட்? ஸோ இது மட்டும் இல்லை, தெர் அஸ் திஸ் லார்ட் வாஸ் கீப்பர் ஆஃப் த செல். ஸோ இவரோட டியூட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலே, இந்த சின்ன மொனாஸ்ட்ரி இருக்கும் பாருங்க, அபே. அபேனா பெரிய, அதாவது பிஷப் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த சின்ன சின்ன வில்லேஜஸ்ல பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருப்பார், அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் அந்த அபே இருக்கும். அபேக்கு கீழே வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மொனாஸ்ட்ரிஸ், அதாவது நன்ஸ் மாங்ஸ் எல்லாம் தங்கக்கூடிய பிளேஸ். ஸோ அதை பாதுகாத்து வைக்கக்கூடியதான் இவரோட டியூட்டி. அதான் தேர் அஸ் திஸ் லார்ட் வாஸ் கீப்பர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The rule of Saint Maya and of Saint Bennet, because so that it was old and some deal straight. Saint Maya and Saint Bennet அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் பெனிடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட டிசைபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்களே, செயின்ட் மாயா, MAUR, சரிங்களா? இவங்களோட ரூல்ஸ் படி பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் மொனாஸ்டிக் ரூல்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஓல்டஸ்ட், அதாவது மாங்ஸ் ஒரு ஒரு ஃபாதரா வாழ்க்கையை துறந்த ஒரு துறவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இவங்கள ஒரு சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படிப்பட்டது? பிகாஸ் தட் வாஸ் ஓல்ட் அண்ட் சம் டீல் ஸ்ட்ரெயிட் திஸ் லைக் மாங் லெட் ஓல்ட் திங்ஸ் பேஸ். ஆக்சுவலி இந்த சேம் மாங்க, இப்ப நம்மளுக்கு மாங்குன்னு சொல்றோம் பாருங்க, இவரு என்னன்னா அந்த ஓல்டு திங்ஸ்ல ரொம்ப பெருசா எடுத்துக்கக்கூடிய ஆளா இல்ல. பட் அதையும் இவர் என்ன பண்றாப்ல, ஓகே ரைட் சார், ஸோ இருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லக்கூடியது. அதான் சம் டீல் ஸ்ட்ரிக்டான ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பெருசா பொருட்படுத்திக்கல. ஹெல்ட் ஆஃப் த நியூ வேர்ல்டு, ஸோ த ட்ரேஸ். இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சன். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு மாங்ஸ் நன்ஸ்லாம் டீ பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்க டீ பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையை துறந்தவர்கள். அப்போ வாழ்க்கையை துறந்தவர்கள் எப்படி இருக்கும்னா, ஸோ எல்லா விஷயங்களையும் துறந்த ஒரு பர்சனாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? ஸோ தே என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். ஸோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தன்னோட லைஃப்பை அமைச்சுக்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் ஹி கேவ் நாட் ஆஃப் த டெக்ஸ்ட் புல்டு ஹென். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி இவர் எதையும் ஸோ
அதே மாதிரி புல்டு ஹென் அப்படின்னு சொல்லக்கூடாது. he did not give a plugged hen for that text which says. ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி, ஓகே, சொல்லியிருக்கிற மாதிரி இவர் என்ன பண்ண மாட்டார்னா ஹென்னெல்லாம் பிளக் பண்ண மாட்டார். ஓகே, ஸோ டெக்ஸ்டுக்காக, அதாவது டெக்ஸ்ட் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டார். தட்ஸ் இட். தட் ஹண்டர்ஸ் பி நாட் ஹோலி மேன். ஆக்சுவலி அந்த டெக்ஸ்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மாங்ஸ், இந்த மாதிரி பிரிஸ்ட், இவங்களே என்ன பண்ணக்கூடாது, ஹன் பண்ணக்கூடாது, ஹண்டிங் போகக்கூடாது, ஓகே, வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. நீ தட் அ மாங்க, ஸோ வென் ஹி இஸ் அ ஸோ கிளாய்ஸ்டலஸ். ஸோ அப்படி இருந்தா அவங்க யாரு கிடையாது அப்படின்னு பார்த்துக்கலாம், மாங்ஸே கிடையாது. ஆனா அதெல்லாம் இவர் பொருட்படுத்த மாட்டாரு. இஸ் லைக் டு எ ஃபிஷ் தட் இஸ் வாட்டர்லெஸ். இவர் எப்படிப்பட்டவர்னா, தண்ணி இல்லாம ஒரு மீனால உயிர் வாழ முடியும்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவர். இந்த கொஸ்டின், இந்த லைனை கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஸோ லைக், ஸோ விச் பர்சன் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஃபிஷ் தட் இஸ் வாட்டர்லெஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல கேட்கலாம். விச் பர்சன் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஸோ ஃபிஷ் தட் இஸ் வாட்டர்லெஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல மாங்க், அது பார்த்துங்க. திஸ் இஸ் டு சே எ மாங்க் அவுட் ஆஃப் இஸ் கிளாய்ஸ்டர். ஸோ எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு பர்சன் தான் நம்மளோட மாங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். திஸ் சேம் டெக்ஸ்ட் ஹெல்ட் ஹி நாட் வர்த் அன் ஆயிஸ்டர், ரைட்? ஸோ அதே இதுக்கு இதே மாதிரி ஒரு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ல எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அண்ட் ஐ சே ஹிஸ் ஒப்பீனியன் வாஸ் குட். ஸோ ஆனா இந்த இடத்துல சாச சொல்லக்கூடியது பாருங்க, அண்ட் ஐ சே, ஸோ நான் சொல்றேன், இவர் இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த டெசிஷன் இருக்கு பாத்தீங்களா, கரெக்ட் தான் அப்படின்னு ஜாஸ நம்மளோட மாங்க ஜஸ்டிஃபை பண்றாப்ல இந்த இடத்துல. ஸோ வை ஷுட் ஹி ஸ்டடி, மேக் ஹிம்செல்ஃப் குட், ரைட்? ஸோ ஆக்சுவலி இவர் என்ன பண்ணியிருக்காரு, வை ஷுட் ஹி ஸ்டடி, ஏன் இது இவரெல்லாம் படிக்கணும், இவர் படிச்சுட்டு ஏன் அதை ஃபாலோ பண்ணி ஒரு மேட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்பான புக் இன் கிளாய்ஸ்டர் ஆல்வேஸ் போர், அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற மாதிரியே நம்ம நடந்துகிட்டோம்னா கன்ஃபார்ம் அதெல்லாம் ஒரு போரிங் சென்ஸ் கொடுக்கும். ஆர் ஸ்விக்கன் வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் லேபர். ஸோ இதெல்லாம் ஒரு பர்சனால எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில சட்ட திட்டங்கள், அவ்வளவுதான். அதான் ஸ்விக்கன், ஸ்விக்கல்னா டாயில், ஒர்க். ஸோ வித் ஹேண்ட்ஸ், ஸோ கைகளால் எழுதப்பட்ட ஒரு சில நடைமுறைகள். அண்ட் லேபர் as ஆஸ்டின் பைட். ஓகே, ஸோ as ஆஸ்டின் பைட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் அகஸ்டைன் சொல்லக்கூடியது. ஓகே, செயின்ட் அகஸ்டைன் இது நம்மளுக்கு ரோமன்ல வரக்கூடிய ஒரு பீரியட், அதை பத்தி சொல்லக்கூடியதா செயின்ட் அகஸ்டைன். ஓகே, ஹவு ஷெல் த வேர்ல்ட் பி சர்வ்டு, இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி சர்வ் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி செயின்ட் அகஸ்டைன் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மாங்க் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க தேவையில்ல. லெட் ஆஸ் சரி அகஸ்டைன் ஹவ் ஹிஸ் ஸ்விங் டு ஹிம் டு ரிசர்வ்டு. வேணும்னா அகஸ்டைன் வேணும்னா அப்படி இருந்துகிட்டோம். ஸோ மற்றவங்களை அப்படி இருக்க தேவையில்ல. தேர்ஃபோர் ஹி வாஸ் ஸோ பிரிக் சோர் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஹார்ட் ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடியது, விச் மீன்ஸ் அது ரொம்ப கஷ்டம். செயின்ட் அகஸ்டைன் மாதிரி இருக்கக்கூடியதால ரொம்ப கஷ்டம். கிரே ஹூன்ஸ் ஹி ஹேட் அஸ் ஸ்விஃப்ட் அஸ் ஃபவுல் ஆஃப் ஃபிளைட். இவர்கிட்ட ஒரு கிரே ஹூண்ட் இருக்கும், ஒரு நாய் இருக்கும், கிரே கலர், ஆஃப் பிரிக்கிங் அண்ட் ஆஃப் ஹண்டிங் ஃபார் த ஹேர் வாஸ் ஆல் இஸ் லஸ்ட், ஃபார் நோ கோட் வுட் ஹி ஸ்பேர், ரைட்? அதே மாதிரி ஒரு நாய் இருக்கும், அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட கூட்டி போவார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங்க்கு. ஸோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஐ சா ஹிஸ் ஸ்லீவ்ஸ் பர்ஃபில்ட் அட் த ஹேண்ட். ஸோ அவரோட ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட அவரோட ஹேண்ட் வரைக்கும் வரும். அவரோட ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துங்க, அவரோட ஹேண்ட் வரைக்கும் இதான். ஸோ அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட ஹேண்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வித் கிரிஸ், வித் கிரிஸ், கிரிஸ்னா அந்த ஃபிர்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரடியோட முடி இந்த இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கிரிஸ், அந்த ஃபிர்ன்னு சொல்லுவாங்க. வித் ஃபிரிட்ஸ் அண்ட் தட் ஹீஸ் சாரி ஃபைனஸ்ட் ஆஃப் த லேண்ட். ஓகே, அந்த பகுதியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபிர்னால உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அது அவரோட ரிஸ்ட் வரைக்குமே கவர் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அண்ட் ஃபார் டு ஃபாஸ்டன் ஹிஸ் ஹூட் அண்டர் ஹிஸ் சின், அதே மாதிரி சின்னுக்கு கிட்ட அவரோட ஹூட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாரு. He had of gold wrought a curious pin. And so love not in the greater end there was. அதே மாதிரி பதினஞ்சுக்களே right. So
love not. So love not in the greater end there was. ஸோ அவருக்கு என்ன ஒரு விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்துச்சுக்கல, அந்த ஹூடை போட்டுட்டு அதை பின் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காரு. ஹிஸ் ஹெட் வாஸ் பால்டு. ஸோ அவரோட ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 10 இன்ச்சுகள் பால்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ முடி இல்லாமல் இருக்கக்கூடியதான் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட் வாஸ் பால்டு அண்ட் ஷோன் அஸ் எனி கிளாஸ். ஒரு கிளாஸில் சூரிய ஒளிக்கதிர் பட்டுச்சுன்னா எப்படி மின்னுமோ அந்த மாதிரி மின்னும். அண்ட் லை ஹிஸ் ஃபேஸ் as it has been anointna பாருங்க, ரப் வித் ஆயில். ஸோ ஆயில்னால அப்படியே ஃபேஸில் ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்கும். ஹி வாஸ் அ லார்ட் ஃபுல் ஃபேட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாங்க் மாதிரி இருக்க மாட்டாரு, ஆனால் ஃபேட்டாக இருப்பாப்புல. குட் பாயிண்ட். அண்ட் இன் குட் பாயிண்ட் ஹிஸ் ஐ ஸ்டீப்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். அண்ட் ரோலிங் ஹிஸ் ஹெட், அந்த கண்கள் அவரோட முகத்துக்குள்ள அப்படியே சுத்தி சுத்தி வருமா. steamed as a furnace of a lead. ஸோ அவரோட கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துச்சுங்களே, ஸோ இதாச்சும் தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். அவரோட முகத்துல ஒரு மிகப்பெரிய போர்ஷனை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஹிஸ் பூட்ஸ் சப்பிள். ரைட். ஸோ அடுத்தது அவரோட பூட்ஸ் எப்படி இருக்கும், சப்பிள் அப்படின்ற சென்ஸ்ல சொல்றாங்க. அவரோட பூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்பிள். ஹிஸ் ஹார்ஸ் இன் கிரேட் எஸ்டேட். ஸோ அவரோட ஹார்ஸ் தான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும். நவ் சர்டன்லி ஹி வாஸ் அ ஃபேர் prelate. ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சுங்களே. ஸோ certainly was a prelate. He was not pale as a pinned ghost. ஸோ ஒரு வேஸ்டட் ஃபெல்லோ கிடையாது. a fat swan loved he best of any roast. அதே மாதிரி இவருக்கு என்ன பிடிக்கும்னா ஸ்வான், அன்னப்பறவைன்னு சொல்லும் பாருங்க, அது ரோஸ்ட் பண்ணி போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு பொறிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிடுவாரு. his palfrey was as brown as his berry. ரைட். ஸோ பால்ஃப்ரே அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஹார்ஸ். ஓகே, பால்ஃப்ரே அப்படின்னு சொல்லக்கூடியது அவரோட ஹார்ஸ். அது பிரவுன் கலரா ஸ்ட்ராபெரி இருக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ராபெரி கலரா அந்த அவரோட ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட மாங்க். எப்படிலாம் ஒரு மாங்க் இருக்கணும்னு